வணக்கம். தமிழ்நாடு அரசு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசா தரும். தகுந்த ஆதாரங்களோடு ஒரு லஞ்சம் குறித்த புகாரை நீங்க தந்தீங்கன்னா அதற்காக கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்றையும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு பதிவுகள் நிறைய பரவுச்சு, செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நாம ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போறோம். பரவுற இந்த நம்பர் 180042251555. இந்த நம்பருக்கு கால் பண்றோம். ஓகே, யார் எடுக்க போறான்னு தெரியல சார். அது எப்படி அரசு அறிவிச்ச ஒரு நம்பர் ஃபோன் பண்ணும்போது அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வரும்? அப்போ செக் பண்ணாமல் இந்த நம்பரை அறிவிச்சிட்டாங்களா? அது எப்படி அரசு இவ்வளவு கவனக்குறைவாக நடந்துக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணலாம். இங்கே தான் ஆக்சுவல் ஃபேக்ட். உண்மை என்னன்னா, தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு அறிவிப்பும் வெளியிடலை, இப்படி ஒரு ஃபோன் நம்பரும் வெளியிடலை. பரவுற இந்த நம்பருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இந்த நம்பர் யாரோடது? வேலூர் பக்கத்தில் சத்வாச்சேரி கிட்ட ஒரு ஆயில் நிறுவனம் இருக்குது, காஜா ஆயில் கம்பெனி. இந்த ஆயில் கம்பெனி தன்னுடைய கஸ்டமர் கேருக்காக வச்சிருந்த நம்பர் தான் இந்த நம்பர். இப்போ அதை அவங்க பயன்படுத்துறதும் இல்லை, இது அவுட் ஆஃப் சர்வீஸில் தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஜஸ்ட் வியூஸ்க்காக, லைக்ஸ்க்காக, கமெண்ட்ஸ்க்காக ஒரு இன்டென்ஷனலான பொய்யை பரப்புறார். இந்த பொய்யை அடுத்தடுத்து நிறைய பேர் பரப்புறாங்க. இந்த பரவல் சோசியல் மீடியாவில் டாக்காக தொடங்கினதும் தவறுதலா தமிழ்நாட்டில் இருக்கிற செய்தி ஊடகங்கள், நாம நம்பிக்கை வைக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், ஃபார் அன் எக்ஸாம்பிள் தினமணி மாதிரி, குமுதம் மாதிரி, தினமலர் அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய தமிழ் எடிஷன், இந்த மாதிரியான நம்ப தகுந்த சேனலோட இடங்கள் இதை நியூஸாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போது அடுத்தடுத்து பப்ளிக் நம்பத்தான் தொடங்குவாங்க. ஒரு பொய்யை அன்வெரிஃபைடாக ஜஸ்ட் பப்ளிஷ் மட்டும் பண்ணுற பிஹேவியருக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் மெல்ல மெல்லமாக நகர்ந்துட்டு இருக்கு. இது ரொம்ப தவறான முன்னுதாரணம். எந்த செய்தியை யார் பகிர்ந்தாலும் எதையும் செக் பண்ணாமல் எதையும் நம்பாதீங்க. சோஷியல் மீடியாவில் இந்த சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னதை தாண்டி ட்ரெடிஷ்னல் மீடியா பேஜஸ் உடைய வெப் பேஜஸே இந்த தவறுகளை பண்ண தொடங்கிட்டாங்க. நேற்று நைட்டு இதை நான் செக் பண்ண முயற்சி பண்ணும்போது தந்தியில் நியூஸ் வெளியாயிருந்துச்சு. ஓ, அப்படி எதுவும் அறிவிப்பு வந்திருக்கு போல அப்படின்னு அடுத்தடுத்த நியூஸை படித்தா, அந்த நியூஸை படிக்கும்போது அதில் இந்த அறிவிப்பு பற்றின எந்த தகவலும் இல்லை, ரொம்ப ஜெனரிக்காக தான் இருக்குது தகவல்கள். ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, முக்கிய அறிக்கை வெளியாகி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் நியூஸ் இருந்துச்சு. ஆனால் எங்கேயுமே அந்த அறிக்கை என்ன அப்படின்னு இல்லை. தந்தியில் நான் பார்த்த நியூஸ் இருக்குல்ல, ஓகே, அதை டெலீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தினத்தந்தி அந்த செய்தியை டெலீட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இது ஒரு நல்ல முன்னேற்றம். ஆனால் நிறைய வலைதளங்களில் இன்னமும் இந்த செய்தி அப்படியே இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், இந்த செய்தி உண்மை இல்லை, பரவும் இந்த எண்கள் உண்மை இல்லை. ஆனால் லஞ்சம் பற்றி புகார் கொடுக்கறதுக்கு ஃபோன் நம்பர்ஸ் இருக்கா? எஸ், டிவிஎஸ்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பிரத்யேகமாக இதுக்குன்னு ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் புகார் தர்றதுக்கு. அந்த நம்பர்ஸ் இதுதான், இது இல்லை. மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.